வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சர்பக்காவு கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் அதிர்ச்சியுடன் சங்குண்ணியை பார்த்தோம். அவர் சிரித்தார். ஏன் இந்த திகைப்பு? யார் மனதில் என்ன ஓடுகிறது என்று யாருக்கு தெரியும்? இலக்கை அடைந்து கைக்கு வந்தும் கூட மனம் மாறலாம். அந்த நேரத்தில் அவர்கள் விதியின் கோரப்பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது என்றார். அவர் சொன்னதில் எனக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை. வரிசையாய் பார்த்து கொண்டே வருகிறேனே. ரம்யா வரை யோசித்தபடியே பக்கவாட்டில் பார்த்து கொண்டே நடந்தேன். பல மரங்களை தாண்டி அவர் நடந்து கொண்டிருந்தார். ஆரம்பத்திலிருந்தே எங்களை தொடர்ந்த முதியவர் திடுக்கிடலுடன், சுவாமி, அங்கே பாருங்கள், முன்னால் உங்களிடம் நான் சொன்ன பெரியவர் அங்கே செல்கிறார் என்றேன். எல்லோரும் நின்று விட்டார்கள். சங்குண்ணியும் பார்த்தார். நாங்கள் பார்த்த மாத்திரத்தில் அவர் காற்றில் கற்பூரம் கரைவது போல கரைந்து போனார். ஓ, அவனா? அவன் இந்த கானகத்தில் வசிக்கும் சித்தன். அவன் வயதே 100க்கு மேல். இந்த காட்டை பற்றி அதிகம் அறிந்தவன். ககன மார்க்கத்தில் வல்லவன். அவன் நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று முன்கூட்டி அறிந்தே உங்களை பார்க்க வந்திருப்பான். அவனால் நமக்கு நன்மையே தவிர தீமை விளையாது. ககன மார்க்கமா? அப்படியென்றால்? பஞ்சபூதத்திலால் ஆன உடம்பை சக்தியால் பிரித்து நினைத்த இடத்திற்கு சென்று அங்கே மீண்டும் வடிவெடுப்பதுதான் ககன மார்க்கம். ஆசைகள் உள்ளவர்களுக்கு அந்த மார்க்கம் கிட்டாது என்றார். அட, உங்களுக்கு தெரியுமா? தேவன் கேட்டதுதான் தாமதம். அவர் மறைந்தார். எங்களுக்கு முன்னால் 20 அடி தள்ளி நின்று கொண்டிருந்தார். எங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி. சசிதரன் முகத்தில் ஒரு சந்தோஷம். பார்த்தீங்களா, நான் கொண்டு வந்த குருஜி எப்படி என்பது போல இருந்தது அவர் பார்வை. நாங்கள் அவரை நோக்கி விரைந்தோம். அப்பொழுது பின்பக்கம் ஏதோ மெல்லிய கர்ஜனையுடன் நடந்து வரும் சப்தம். நான் பயத்துடன் திரும்பி பார்த்தேன். மற்றவர்களுக்கும் அந்த பயம் தோன்றியிருக்க வேண்டும். எல்லோருமே திரும்பி பார்த்தார்கள். யாரும் இல்லை. எங்களை கடந்து ஏதோ சென்றது போலிருந்தது. நாங்கள் பயத்துடன் குருஜியை பார்த்தோம். அவர், இதில் பயப்பட ஒன்றும் இல்லை. இது வேட்டையாடி கொல்லப்பட்ட புலி. புலியை கொன்றவர்கள் தோலை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மனிதர்களைப் போலவே இயற்கையாக மரணமடையாமல் இறந்த புலியின் ஆன்மா இங்கே அலைகிறது. அது நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. பயம் உள்ளவர்கள் ஓடி எங்காவது பாதாளத்தில் விழுந்தால்தான் உண்டு என்றார். நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். இப்ப நாம போற சர்பக்காவுல கூட இறந்து போன பாம்புகள், அதுவும் பறக்கும் பாம்புகளோட ஆன்மா சுத்திட்டு மேலே குறுக்கும் நெடுக்கும் பறந்துட்டு இருக்கும். நம்ம மேலே ஏதோ உரசிட்டு போறா போல கூட தோணும். அதை மூளைக்கு கொண்டு போகாம நாம் அதை தாண்டி போயிட்டே இருக்கணும் என்றார். திடீரென்ற வானம் இன்னமும் இருட்டியது. பட பட என்ற மழை கொட்ட ஆரம்பித்தது. ஒருவர் முகம் மற்றவருக்கு தெரியாதவாறு இருள் சூழ்ந்தது. குருஜி எங்களை ஓரிடத்தில் ஒதுங்கி நிற்க வைத்தார். பின்புறம் வகையறியா பெரிய மரம். தலை மீது கொண்டு வந்திருந்த லெதர் கேப் அணிந்து கொண்டோம். நாங்கள் நின்று கொண்டிருந்த இடம் நீரோட்டம் உள்ள பகுதி போல. கொட்டிய மழை எங்கள் கால் வழியே கீழே ஓடத் தொடங்கியது. அப்படியென்றால் ஏற்றத்தில் இருக்கிறோம். எங்கள் முன்னால் நின்றிருந்த குருஜி திரும்புவது ஒரு மின்னல் வெட்டியதில் தெரிந்தது. இந்த ஏற்றம் ஏறி இறங்கினா மதிகெட்டான் காடு. இந்தியாவில் 2-3 இடத்துல இருக்கிற மதிகெட்டான் காடுல இது ஒன்று. உள்ள புகுந்து அடுத்த மலைக்கு போகணும். யாரும் தனியா பிரிஞ்சுடாதீங்க. எந்த அடையாளம் அங்க செல்லாது. ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு அந்த அடர்த்தியான மரங்கள் நம்மளை கொண்டு போகும். அதையும் மீறி ஸ்மரணையோட நாம ஒரு தொடர் வண்டி போல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நடக்கணும். என்ன நடந்தாலும் கையை விட்டுடக்கூடாது. நான் உங்க கூடவே இருப்பேன். எந்த பயமும் வேண்டாம் என்றார். மழை நின்ற பாடில்லை. இப்போது நிற்கிறா மாதிரி தெரியலை. நாம மெல்ல நடக்க ஆரம்பிப்போம். மெல்ல மேலே ஏறுங்க.
காலை நல்லா அழுத்தி தரையில வைக்கணும். முழு காலும் தரையில பதிய பதியற மாதிரி ஒவ்வொரு அடியா வச்சு போங்க. நான் பின்னாடியே தொடர்ந்து வர்றேன் என்றார். நாங்கள் அந்த மழையிலும் நடக்க ஆரம்பித்தோம். தேவன்தான் கேமரா பாரத்தை லெதர் ஜாக்கெட் மூடி நடந்து கொண்டிருந்தான். பெரிய மின்னல் ஒன்று வெட்டியது. முன்னால் குருஜி முதலில் சென்று கொண்டிருந்தார். பின்னாலும் அவர் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரிகிறதா, இல்லை பிரம்மையா என்று எனக்கு புரியாமல் குழப்பத்துடன் நடையை தொடர்ந்தேன். திடீரென்று முன்னால் சென்று கொண்டிருந்த குருஜி நின்றார். எல்லோரும் நின்றோம். மெல்லிய குரலில், அசையாமல் அப்படியே நில்லுங்கள். வலது பக்கம் 6 யானைகள் கூட்டமாக குட்டிகளுடன் நின்று கொண்டிருக்கின்றன. மழை நிற்க காத்திருக்கின்றன. மழை நின்றதும் அவை கீழ் திசை நோக்கி நடக்கும். அதன் பின் நாம் தொடரலாம். யாரும் துளியும் அசைய வேண்டா. சிவஞானம், அடுத்த மின்னலில் அவை நம்மை பார்த்துவிட்டால் என்று கொஞ்சம் பயம் கலந்த குரலில் கேட்டார். பயம் வேண்டாம். நம்மை சுற்றி ஒரு மூடு திரை ஏற்பாடு செய்துள்ளேன். அவற்றின் கண்ணில் நாம் பட மாட்டோம். ஆனால் கொஞ்சம் தரை அதிர்ந்தாலும் நாம் இருக்கும் திசைக்கே அவை திரும்பிவிடும். அதனால் ஆடாமல் அசையாமல் அப்படியே நில்லுங்கள் என்றார். விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட நாளில் இது போன்ற வித்தைகளை ஒரு குருஜி செய்து கொண்டிருப்பது எல்லோருக்குமே ஆச்சரியத்தை தந்து கொண்டிருக்கும் என்று என்னால் உணர முடிந்தது. அரை மணி நேரம் அசையாமல் நின்றிருப்போம். மழை மெல்ல குறைய ஆரம்பித்தது. எனக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. எனது காதுகள் வலது பக்கம் என்ன ஓசை வருகிறது என்பதை கேட்பதில் கவனமாயிருந்தது. இலைகள் அசைய ஆரம்பித்தன. அவை கீழ் நோக்கி நடக்க ஆரம்பித்தன. சப்தம் நன்றாகவே கேட்டது. ஒரு குட்டி யானை பிளிரியது காதுகளில் வந்து விழுந்தது. அவை இறங்கிவிட்டன. மழை சுத்தமாய் நின்றுவிட்டது. நேரம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத இருட்டு. மெல்ல முன்னேற ஆரம்பித்தோம். ஒரு ஏற்றம் வந்தது. வேர்களை பிடித்து கொண்டு ஏற வேண்டியிருந்தது. கொஞ்சம் தவறினால் மீண்டும் கீழே போய்விடுவோம். முக்கி முனகி ஏறி சமதளத்துக்கு வந்தோம். லேசாய் வானம் தெரிந்தது. இருட்டி விட்டிருந்தது. இவ்வளவு நேரமா கடந்து விட்டது? இங்கே தங்க வேண்டியதுதான் என்றார் குருஜி. அனைவரும் தோள் பார லெதர் பேக்கை முதலில் இறக்கினோம். கண்ணன் அவன் பையில் இருந்து பேட்டரியில் இயங்கும் சிறிய தொங்கு விளக்கை எடுத்தான். அதன் சுவிட்சை தட்ட கொஞ்சம் வெளிச்சம் நாலாபுறமும் பரவியது. குருஜி சுற்றிலும் பார்வையை விட்டார். எந்த சலனமும் இல்லை. ஒருவித அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பது போல் எனக்கு தோன்றியது. கொஞ்சம் தள்ளி ஒரு 50 தூரத்தில் 100க்கும் மேற்பட்ட நெருப்பு கண்கள். நாங்கள் அரண்டு போனோம். குருஜி மிக அமைதியாக இருந்தார். பின் மெல்ல, ரொம்ப நேரமாக நம்மை தொடர்ந்து வருகின்றன. அதனால்தான் நான் பின்னால் வந்தேன். இந்த செந்நாய்கள் என்றவர் அவை நின்ற பக்கம் பார்த்து கண்களை மூடி மந்திரங்களை முணுமுணுத்தார். பின் அவரின் கையில் இருந்த நாக தண்டத்தை ஒரு உக்ர வேகத்தோடு அவற்றை நோக்கி வீசினார். அது பெரிய நெருப்பு கோலமாக மாறி அவற்றை நோக்கி போனது. சிறிது நேரம்தான் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பெரிய ஊளையிடல் சப்தத்துடன் அவை கத்தின. நின்றிருந்த அத்தனையும் சுருண்டு விழுந்தன. மீண்டும் தண்டம் அவர் கைக்கு திரும்பி வந்தது. அதன் மீது இரத்த வாடை வீசியது. ஒரு நிமிடம்தான் அதன் மீது தனது சுண்டு விரலால் தடவினார். கொஞ்ச நேரத்தில் நாகத்தண்டம் முதலில் எப்படி இருந்ததோ அப்படியே மாறியது. எங்களை பார்த்து சிரித்தார். எல்லாம் சேர்ந்து உங்க மேல பாய்ஞ்சா 10 நிமிஷத்துல கதம் கதம் என்றார். கண்ணனின் கண்கள் திகிலடைந்தன. எத்தனை பேர் சர்பகாவு வரைக்கும் போய் சேருவோம் குருஜி? இப்படி கேட்டது சசிதரன். என்ன சந்தேகம் சசி? எல்லோரும் இங்கிருக்கிற எல்லோரும் போய் சேருவோம். எத்தனை பேர் திரும்பி வரோங்கிறதுலதான் விதி ஊசலாடுது என்றார். அத்தனை பேருக்கும் ஒரு திடுக்கிடலும் பயமும் ஒரு சேர எழுந்தது. என்ன குருஜி, என்ன சொல்றீங்க? என்ன இருக்கோ அதை சொல்றேன். அதுக்காக பயப்பட வேண்டாம். நடக்க வேண்டியது நடந்தே தீரும்.
எல்லோரோட மனசுலயும் என்ன எண்ணம் ஓடுதுன்னு எனக்கு புரியல. அவரவர் வினைப்படி நடக்கும். நான் துணை இருக்கிற வரைக்கும் நம்ம நோக்கத்தோட ஒட்டி வர்றவங்களுக்கு ஒரு சோதனையும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் குருஜி? இந்த டீம்ல மாற்று சிந்தனை உள்ளவங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? எம்டி கேட்டார். அவர் குரலில் ஒருவித பயம் கலந்திருந்தது. எனக்கு புரிந்தது. நல்ல எண்ணம் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்முடைய எல்லைகளை நாம் உணர வேண்டும். தேவன், இப்பொழுது நாம் பேசுவதை அப்படியே எடு. அந்த செந்நாய்கள் எரிந்து ஓடுவதை நீ எடுத்தது தெரியும். இப்பொழுது இந்த உரையாடலை அப்படியே எடு. இதையும் ஒளிபரப்புக்கு விடிந்ததும் அனுப்பு. என் குரல் மட்டும் பதிவாகும். நான் இருக்கும் இடத்தில் வெற்று பனிப்படலம் மட்டும் தோன்றும் என்றார். தேவன் கொஞ்சம் தள்ளி நின்று மினி ஸ்டாண்ட் போட்டு நாங்கள் பேசுவதை எடுக்க ஆரம்பித்தான். குருஜி மீண்டும் எம்டி பக்கம் திரும்பினார். பணம் என்பது மட்டும் குறிக்கோள் என்று வாழ்பவர்கள் வாழ்க்கை எப்படி முடிகிறது என்பதையும், இறப்பிற்குப் பின் அவர்கள் நாயாக, நரியாக, பரியாக எப்படியெல்லாம் மாறி அவஸ்தைப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். பணம் மட்டும் வாழ்க்கையாக கூடாது. இதைய இப்ப சொல்றீங்க குருஜி? ஒருத்தர் மனசுல என்ன எண்ண ஓட்டம் ஓடுதுன்னு எனக்கு படிக்க முடியும். விடிஞ்சதும் மதிகட்டான் உள்ள நுழைஞ்சுடுவோம். மனசுல மாற்று கருத்து இருக்கிறவங்க இப்படியே இங்கேயே தங்கிடலாம். மேல பாருங்க என்றார். நாங்கள் மேலே பார்த்தோம். அந்த நெடிந்துயர்ந்து இருந்த மரத்தின் மேலே ஒரு சிறிய மர வீடு இருந்தது. நாங்கள் அசந்து போனோம். இங்கே இது இருப்பது அதிசயமாயிருக்கிறது. இது வனத்துறையினர் கட்டி வைத்தது. மேலே தொலை நோக்கி கூட இருக்கிறது. நீங்கள் எல்லோருமே கையெழுத்து போட்டு கொடுத்தீர்களே, ஆளுக்கு ஒரு பத்திரம். அதன் எல்லை இத்தோடு முடிகிறது. இனிமேல் மேலே செல்வதும் திரும்புவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. நான் துணை வருகிறேன் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் தொடரலாம். மனதில் பயம் இருப்பவர்கள், இரண்டாம் சிந்தனை உள்ளவர்கள் மரவீட்டில் ஏறி படுத்து கொள்ளலாம். திரும்பி வரும்போது சேர்ந்து கொள்ளலாம் என்றார். எல்லோர் சார்பிலும் சொல்கிறேன். எல்லாவற்றையும் தீர பேசிவிட்டுத்தான் இதை எடுக்கவே நான் சம்மதித்து இவர்களோடு வந்தேன். எனக்கு பயம் என்றால் படப்பிடிப்பு குழுவினரை மட்டும் அனுப்பிவிட்டு அங்கேயே இருந்திருப்பேன். என்ன நடந்தாலும் இந்த குழுவிலிருந்து யாரும் தனித்து எங்கும் தங்கப்போவதில்லை. என்ன, நான் சொல்வது சரிதானே என்று எங்களை பார்த்து கேட்டார் எம்டி. நாங்களும் ஆமாம் என்றோம். அப்ப சரி, பசிப்பவர்கள் சாப்பிடுங்கள், பசிக்காதவர்கள் அப்படியே கண்ணை மூடி எந்தவித பயமும் இல்லாமல் தூங்குங்கள் என்றார். நமக்கு பின்னால் 2 பேர் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் நோக்கம் நம்மை பின்தொடர்ந்து வந்து நாம் சர்பக்காவை எட்டியதும் நம்மை தீர்த்துவிட்டு அந்த வைரக்கல்லை கொண்டு செல்வது என்று சொல்லி நிறுத்தினார். எம்டியின் முகம் மாறியது. சசிதரனும் கலவரமானார். குருஜி தொடர்ந்தார். அதில் ஒருவர் தமிழர், இன்னொருவர் ஜெர்மானியர். இருவராலும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மதிகெட்டான் கானகத்தினுள் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அப்படியே மீறி வந்தாலும் அவர்கள் இந்த நாகத்தண்டத்திடமிருந்து தப்ப முடியாது என்றார். எல்லோரும் அமைதியானோம். ஒரு கலவரமான விஷயத்தை சொல்லிவிட்டு தைரியமும் கொடுத்த குருஜியை பார்த்தவாறு இருந்தேன். மனிதனின் ஆசைகள் எல்லையற்றது. எம்டியையும் சிவஞானத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் குருஜி. இருவரின் மன ஓட்டமும் என்ன என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. என்னை சட்டென திரும்பி பார்த்தார். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். யாரும் தடுக்க முடியாது. உன்னுடைய மனதில் உள்ளது அப்படியே நிறைவேறும். வேறென்ன வேண்டும் உனக்கு என்று தன்னுடைய வலது கரத்தை எனது தலையில் வைத்து அழுத்தினார். சுர்ரென்று உள்ளே ஏதோ இறங்கியது போல் இருந்தது. நான் என்ன எண்ணத்தில் உள்ளேன், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதெல்லாம் அவருக்கும் எனக்கும் மட்டுமே புரிந்தது. நான் கண்களை மூடி தியானித்தேன். சில நொடிகள் அவர் கரத்தினை எடுத்து விட்டார். நான் சுய நிலைக்கு திரும்பினேன். நான் கண்களை திறந்ததும் எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. என்னை பற்றியவர்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு புரிந்தது. எப்படியும் இந்த சீரியல் செம ஓட்டமோட போகிறது.
முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்குத்தானே தெரியும். நான் அப்படி நினைத்த போது கூட குருஜி என்னை பார்த்து மெல்லிய புன்னகையை வீசினார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. குருஜி என்கிற சங்குண்ணி டின்னில் இருந்து ஆர்வமாய் உணவினை எடுத்து தின்று கொண்டிருந்த கண்ணனை பார்த்தார். கண்ணன், இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை சொல் என்றார். அவன் உடனே டின்னை வைத்துவிட்டு, உங்களையும் சேர்த்துத்தானே குருஜி என்றான். அவர் சிரித்து கொண்டே, ஆமாம், என்னையும் சேர்த்துத்தான் என்றார். நீங்க 1, புவனேஸ்வரி 2, நான் 4, MD 5, சிவஞானம் சார் 6, சசி சார் 7, தேவன் 8, மகேஷ் 9 என்று நிறுத்தினார். சரி என்றார் குருஜி. கண்ணன் சாப்பிட்டு முடித்துவிட்டு மெல்ல எழுந்தான். டென்ட் ஒன்றை தேவனுடன் சேர்த்து போட்டான். குருஜி பக்கத்தில் இருந்த மரத்தின் வேரில் மடியில் நாகதண்டத்தை வைத்து பிடித்தபடியே இருந்தார். நான் டென்ட் அடித்து முடித்ததுமே உள்ளே பாயாத குறையாக நுழைந்து ஒரு ஓரத்தில் என் தோள் பையில் இருந்து விரிப்பை எடுத்து விரித்து படுத்தேன். உள்ளே எனக்கு பின்னால் நுழைந்த புவனேஸ்வரி எனக்கு பக்கத்தில் படுத்து கொண்டாள். காட்டின் உள்ளே நுழைந்ததில் இருந்தே அவள் ரொம்பவும் பேசவில்லை. அலுவலகத்திலேயே அப்படித்தான். அவள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியின் போது மட்டும் பேசுவாள். மற்ற நேரத்தில் எல்லாம் பேசா மடந்தை அவள். அவள் என்னிடம், எனக்கு முதல்ல பயமாத்தான் இருந்தது. ஆனா இந்த குருஜி சங்குண்ணி நம்ம கூட இருக்கிறதும் அவர் செயல்களும் எனக்கு பயங்கர தைரியத்தை உருவாகிடுச்சு என்றாள். ஆமாம், எனக்கும் தான் என்றேன். அடிக்கடி உன்னை பார்த்தே அவர் பேசுறாரே, உனக்கு அவரை முன்னாலேயே தெரியுமா என்றாள் திடீரென்று. தெரியாது. இல்ல, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது என்றாள் என் பக்கம் உருக்களித்து படுத்தபடி. நான் இந்த ஐடியா கொடுத்தேன், அதனால என்கிட்ட எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கறாரோன்னு நினைக்கிறேன் என்றேன். எனக்குத்தான் வித்தியாசமா தோணுதோ என்னமோ. நான் தூங்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு என்ற கண்களை மூடிக்கொண்டாள். நானும் அயர்ச்சியில் கண்களை மூடிக்கொண்டதுமே உறக்கம் இழுத்தது. எங்கிருந்தோ ஒரு மனித அலறல் என்னை திடுக்கிட்டு எழ வைத்தது. புவனேஸ்வரியும் எழுந்து என்னை ஒட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். யாருடைய குரல் அது? குருஜி அந்த திசையில் பார்த்தார். பின் தேவனை பார்த்து, என்னுடன் வா என்று கூறிவிட்டு வேகமாய் நடந்தார். அவர் நடந்ததே தரையில் ஒரு அரை அடி விட்டு பறப்பது போல் மனதுக்கு தோன்றியது. அவர் பின்னால் வேகமாய் ஓடினான் தேவன். கண்ணன் கேமராவை தூக்கிக் கொண்டு பின்னால் விரைந்தான். அவர்கள் போன பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். நான் குருஜி சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஜெர்மனிக்காரரை தாங்கி பிடித்து கொண்டு கண்ணனும் தேவனும் முன்னால் வந்தார்கள். பின்னால் நாகதண்டத்தை தூக்கி பிடித்தபடி வந்து கொண்டிருந்தார் குருஜி. எங்களுக்கு ஆச்சரியம். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய ஜெர்மனி ஆசாமியா என்று குருஜியிடம் கேட்டேன். அவர் மெல்ல சிரித்தார். ஜெர்மனி ஆசாமி எங்களை பார்த்து, என் பெயர் பிட்ச்னர். நானும் நீங்கள் போகும் இடத்தினை நோக்கித்தான் போக வந்தேன். இந்த காட்டை அதிகம் அறிந்தவர் ஒருவரும் என்னுடன் வந்தார். கொஞ்ச நேரம் முன்னால் அவரை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் புலி தாக்கியது. நான் சுதாரித்து கொண்டேன். அவரை புலி அடித்து இழுத்து சென்று விட்டது. நான் அதிர்ந்து போய் நின்றபோது குருஜி என்னை காப்பாற்ற வந்து விட்டார் என்றார் சுத்த தமிழில். எல்லோரும் அவரை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். எனக்கு தமிழ் நன்றாக தெரியும். இந்த சர்பக்காவு பற்றி நானும் 17 வருடம் ஆராய்ச்சி செய்து வருகிறேன். மேலும் உங்களது பயணம் பற்றிய விவரத்தையும் உங்கள் தொலைக்காட்சியின் நேர் அலை மூலம் அறிந்தேன். உடனே கிளம்பிவிட்டேன் என்றார். ஆனால் என் மனதில் அவரை பற்றிய நேர்மறை எண்ணங்கள் எதுவும் தோன்றவில்லை. நான் குருஜியை பார்த்தேன். அவர், எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றார். அவர் சொன்னதிலெல்லாம் என்னுடைய மனதில் தோன்றிய சந்தேகத்திற்கும் தான் என்பது புரிந்தது. கொஞ்ச நேரம் முன்புதான் நம்மை தொடர்ந்து 2 பேர் வருகிறார்கள் என்று சொன்ன குருஜி, அதில் ஒருவரை இப்பொழுது காப்பாற்றி எங்களுடனே சேர்த்து விட்டது நல்லதுதான் என்று எனக்கு தோன்றியது. எதிரியை வெளியில் செல்ல விடாமல் எல்லோருக்கும் மத்தியில் விட்டு ஜாக்கிரதையாய் இருப்பதுதான் நல்லது என்றும் தோன்றியது.
எல்லாவற்றுக்கும் மேல் குருஜி இருக்கும் தைரியம் மனதில் அமைதியை ஏற்படுத்தியது. எல்லோரும் ஓய்வுக்கு செல்லுங்கள், நாளை காலை நாம் கிளம்புவோம் என்றார். நான் அந்த மர வீட்டில் தங்குகிறேன் என்று தொங்கிக் கொண்டிருந்த கயிறு பிடித்து சரசரவென்று ஏறினார் ஜெர்மனிக்காரர். அட, நமக்கு இந்த யோசனை வரலையே என்றார் சிவஞானம். கொஞ்ச நேரம்தான். சர்ரென்று போன வேகத்தில் கயிறில் இறங்கினார் ஜெர்மனிக்காரர். எம்டி, என்னாச்சு என்றார். தெரியல, யாரோ மேல ஏறப்போன என்ன நெஞ்சில கை வச்சு தள்ளின மாதிரி இருந்தது என்றார். மேல யாரும் கிடையாது, உங்களுக்கு கற்பனையில ஏதோ தோணி இருக்கு என்றார் சசிதரன். கண்ணன், நான் மேல போய் பார்க்கறேன் என்று சரசரவென்று ஏறினான். மேலே போனவன், இங்க ஒன்னும் இல்ல, நான் இங்கேயே ஓய்வெடுக்கிறேன் என்றான் மேலிருந்தபடியே. நீ எதுவும் சாப்பிட போறதில்லையா? ஒன்னும் வேண்டாம், தூங்குனா போதும், காலையில பார்த்துக்கலாம் என்றான். நாங்கள் எங்கள் டெண்டின் உள் சென்றோம். புவனேஸ்வரியும் என்னுடன் நுழைந்தாள். எங்கள் விரிப்பில் படுத்தோம். வெளியில் குருஜியுடன் எம்டி ஏதோ பேசிக் கொண்டிருப்பது மட்டும் காதில் விழுந்தது. என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. எனக்கு கண்களை சொக்கி இழுத்தது. எப்போது தூங்கினேன் என்று தெரியாத ஒரு உறக்கம். காலில் ஈரமாய் ஏதோ பட சடார் என்று எழுந்து உட்கார்ந்தேன். காலருகில் தண்ணீர் ஓடி வர ஆரம்பித்திருந்தது. புவனேஸ்வரியும் எழுந்து விட்டாள். டென்ட்டின் மேல் மழை தப தபவென விழ ஆரம்பித்திருந்தது. நான் வெளியில் எட்டி பார்த்தேன். எல்லோரும் இன்னொரு டென்ட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். நான் கையசைத்து, நாங்க எழுந்துட்டோம், இங்கேயும் வரலாம் என்று அழைத்தேன். எம்டியும் சசிதரனும் முன்னால் வர பின்னால் குருஜி வந்து கொண்டிருந்தார். எல்லோரும் நின்று கொண்டிருந்தோம். மழை எப்பொழுது விடும் என்று தெரியவில்லை. நின்றிருந்த போதிலும் கண்களை மூடியிருந்தார் குருஜி. அவரின் முகத்தில் அந்த இருளிலும் ஒரு சாந்தம் குடிகொண்டிருப்பது தெரிந்தது. எம்டியின் பக்கத்தில் இருந்த சசிதரன் மௌனமாக நின்றிருந்தார். அவர் முகத்தில் எண்ண கோடுகளின் பிரதிபலிப்பு. எனக்கு அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது புரியாமல் இல்லை. நாளை மதிக்கெட்டான் காட்டில் நடக்கப் போகும் விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்ற கற்பனையில் ஆழ்ந்தேன். விடியும் வரை மழை நிற்கவில்லை. திடீரென்ற வானம் மலர்ந்து மரங்களின் ஊடே சூரிய ஒளிக்கீற்றுகள் வந்து எங்கள் மேல் விழ ஆரம்பித்தன. அவரவர் காலை கடன்களை முடித்துவிட்டு வாருங்கள், நம்மை சுற்றி 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த மிருகமும் இல்லை. சீக்கிரம் வந்தீர்கள் என்றால் நம் பயணத்தை தொடர்ந்து விடலாம் என்றார் குருஜி சங்குண்ணி. நான் மேலே பார்த்தேன். கண்ணன் இறங்கிக் கொண்டிருந்தான். நல்ல உறக்கம், நீங்கள் கூப்பிடுவது கூட கேட்கவில்லை, யாரோ வந்து என்னை தட்டுவது போல இருந்தது என்றான் குருஜியை பார்த்து. எல்லோரும் கிளம்பும் போது கேட்டார் எம்டி. ரிப்பன் இருக்கிறதில்லவா என்று கேட்டார். தேவன் இருக்கிறது என்றார். நாங்கள் கிளம்பும் முன் டின் உணவுகளை கொஞ்சம் தின்று தீர்த்தோம். குருஜி முன்னால் நடக்க தொடர்ந்தோம். ஒரு இடம் வந்தவுடன் குருஜி எல்லோரையும் ஒரு முறை பார்த்தார். சில நேரங்களில் நான் உங்கள் கண்ணில் படமாட்டேன், கவலைப்படாதீர்கள், யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, நடங்கள் என்றார். முன்னால் தேவன் நடந்து கொண்டிருந்தார், கேமராவை ஆன் செய்தபடி. திடீரென்று ஒருவித ஜில்லிப்பு தோன்றியது. கண்கள் சொக்கி சொருகுவது போல் இருந்தது எனக்கு. மெல்ல நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு முன்னால் சென்றவர்கள் திப்பி திப்பியாய் தெரிந்தார்கள். கண்களை கசக்கிக் கொண்டேன். எனக்கு பக்கத்தில் என் கையை பிடித்தபடியே வந்து கொண்டிருந்தாள் புவனேஸ்வரி. அவளை திரும்பி பார்த்தேன். அவளும் பனி படலம் போல தெரிந்தாள். எங்கிருந்தோ அந்த வினோத ஒலி வந்தது. மரங்களுக்குள்ளே காற்று புகுந்து செல்வதுதான் அந்த வினோத ஒலி என்று புரிந்தது. என் கையை பிடித்திருந்த புவனேஸ்வரி நின்று விட்டாள். என்னாச்சு என்று கேட்டேன். பயமா இருக்கு என்றாள். அவள் கரங்கள் கூட சில்லென்று இருந்தது தெரிந்தது. எனக்கு முன்னால் ஒருவர் நடப்பது மட்டுமே தெரிந்தது. யார் என்று மனது குழம்ப ஆரம்பித்தது. புவனேஸ்வரி திடீரென்று என் கைகளை விட்டு விட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களில் மீண்டும் ஒரு சொக்கல். நான் நடக்கிறேனா மிதக்கிறேனா எதுவுமே புரியவில்லை. திடீர் குழப்பம். எங்கே இருக்கிறோம், என்ன என்ன என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டே நடந்தேனா?
முன்னே பார்த்தேன், எதுவுமே தெரியவில்லை. மெல்ல மெல்ல அடிகளை எடுத்து வைத்தேன். ஏதோ ஒரு மயக்கம். கொஞ்சம் பின்னால் யாரோ என்னை தொடுவது போல் ஒரு உணர்வு. சட்டென்று திரும்பி பார்த்தேன். யாரது? குழப்பம். என் கால்கள் என்னை எங்கோ இழுத்து சென்றன. யாரையாவது கூப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியேற முடியாமல் தொண்டை வறண்டது போலிருந்தது. என் தோள் பையில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும் என்று தோன்றியது. தோள் பையை கழட்டிய போது அது பொத்தென்று கீழே விழுந்தது. அதன் அருகிலேயே உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் யாரோ நிற்பது போல் ஒரு உணர்வு. நிற்கிறார்களா இல்லையா? மனது கலங்கி இருப்பது எனக்கு புரிந்தது. தண்ணீரை எடுத்து குடிக்க முயன்றேனா? இல்லை, அது கீழே விழுந்ததா? யாரோ என்னை தாங்கி பிடித்தது போல தோன்றியது. எனது தொண்டைக்குள் நீர் இறங்கியது. யார் ஊற்றுகிறார்கள்? ஒன்றும் புரியவில்லை. எழுந்தேனா நின்றேனா? குழப்பம். தோள் பையை எடுத்து என் கைகளை தூக்கி மாட்டியது யார்? மெல்ல நடந்தேன். கண்களை மீண்டும் சொக்கியது. தடால் என்று விழுந்தேன். ஏதோ ஒரு உஷ்ண காற்று என் மேல் படுவது போல் இருந்தது. மெல்ல கண்களை திறந்தேன். எதிரில் பனிப்படலமாக தெரிந்தது அது. நீண்டு இருந்த கீரிப்பிள்ளை. அதன் தோற்றமே கொடூரமாயிருந்தது. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அசையாமல் நின்றேன். கொஞ்சம் நகர்ந்தாலும் சீறியது. நான் முடிவை எடுக்கும் முன் எங்களுக்கு நடுவே அந்த நாகதண்டம் வந்து விழுந்தது. விழுந்த மாத்திரத்தில் நாகமாய் மாறியது. நின்றிருந்த கீரிப்பிள்ளை 2 அடி பின்னால் போனது. பின் உக்கிரமாய் நாகத்தின் மீது பாய்ந்தது. கடுமையான சண்டை என் கண்ணெதிரே. கீரி நாகத்தை கடிக்க முயன்று எம்பி விழுந்தது. நாகத்தின் சீற்றம் என்னை அதிர செய்தது. எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. சிறுவயதில் தெருவோரம் மோடி மஸ்தான் வித்தைகளை பயத்துடன் தூரத்தில் இருந்து பார்த்தது உண்டு. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடப் போகிறேன் என்று கூட்டத்தை சேர்ப்பவன் ஒரு நாளும் சண்டை விட்டது இல்லை. ஆனால் இப்பொழுது 2 மோதிக்கொள்வதை பார்க்கவே பயங்கரமாயிருந்தது. நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதே மறந்து போனது. சுற்றி சுற்றி வந்து தன்னை கடிக்க வந்த கீரியிடம் சீறி சீறி கொத்திய பாம்பு உக்கிரமாயிருந்தது. ஒரு கட்டத்தில் பாம்பு கொத்தியது. கீரி துள்ளி தரையில் விழுந்தது. அதன் வாயிலிருந்து இரத்தமும் நுரையும் வந்தது. பாம்பு என்னை பார்த்தது. பட்டென்று தண்டமாக மாறி பறந்தது. நான் எழுந்தேன். மெல்ல நடந்தேன். என் பின்புறம் யாரோ நடந்து வருவது போல் தோன்றியது. திரும்பி பார்த்தேன். எங்கோ பார்த்தவாறு புவனேஸ்வரி வந்து கொண்டிருந்தாள். இவள் எப்பொழுது எனக்கு பின்னால் போனாள்? அவள் பக்கத்தில் வந்ததும் அவள் கைகளை பற்றினேன். அவள் என்னை பார்த்தாள். யாரு நீ? என்றாள் கண்களில் பீதியுடன். சர்தா என்றவாறே அவள் கைகளை பற்றி கொண்டு முன்னேறினேன். அவள் ஒன்றும் பேசாமல் வந்தாள். அவள் பித்து பிடித்த நிலையில் இருப்பது போல் தோன்றியது. முன்னால் மரத்தில் கட்டப்பட்டிருந்த ரிப்பன் முன்னால் குழு சென்றதை அடையாளம் காட்டியது. அதன் வழியே நடந்தேன். புவனேஸ்வரி ஏதோ உளறிக்கொண்டே வந்தாள். எனக்கும் திப்பி திப்பியாய் நினைவுகள் தப்பியது. நானும் என் எண்ணங்களை இழுத்து பிடித்து நடந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் வேகமாய் நடக்க ஆரம்பித்தேன். ரிப்பன் நீண்டு கொண்டே சென்றது. எனது நடையும். கொஞ்ச தூரம்தான். சரியான பாதையில் போகிறோமா என்கிற குழப்பம். முன்னால் புகை மண்டலம் போலத்தான் தடம் இருந்தது. எந்த விலங்கும் வந்து தாக்கிவிடக் கூடாது என்று மனதில் குருஜியின் முகத்தை நினைத்தவாறே நடந்தேன். புவனேஸ்வரி பேசிக்கொண்டே வந்தாள். அவளின் பேச்சில் எந்த அர்த்தமும் இல்லை. வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று கோர்வை இல்லாமல் வந்து வெளிவிழுந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டமாக அவர்கள் தென்பட்டார்கள். முன்னால் கையில் நாகதண்டத்தினை பிடித்து கொண்டு குருஜி நின்றிருந்தார். அவரை பார்த்த உடனேயே எனக்கு மனம் தெளிந்தது. எல்லோரும் எங்கள் இருவருக்காகத்தான் காத்திருந்தனர். நான் பக்கத்தில் சென்றதும் தான் கவனித்தேன். குருஜியை தவிர மற்ற எல்லோருமே ஏதோ சிந்தனையில் இருப்பது போல் இறுக்கமாக இருந்தார்கள். நான் பக்கத்தில் போனதும் புவனேஸ்வரியை பார்த்தார். நான், குருஜி ஏதேதோ உளறிக்கிட்டே வரா என்றேன். குருஜி சிரித்து கொண்டே பக்கத்தில் வந்து புவனேஸ்வரியின் தலை மீது
தன் கட்டை விரலை வைத்து அழுத்தினார். அவர் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. நான் அவரையும் புவனேஸ்வரியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நிமிடம் கடந்திருக்கும். புவனேஸ்வரியின் உடல் மெல்ல குலுங்கியது. கண்களை மூடி திறந்தவள் என்னை பார்த்தாள். என்னாச்சு? நாம மதிகட்டான் காட்ட தாண்டிட்டோமா? இப்ப எங்க இருக்கோம்? என்றாள். எல்லோரும் நிற்பதையும் பார்த்தாள். குருஜி, இன்னும் அரை நாள் ஆகும். இப்ப இங்க தங்க போறோம். கொஞ்ச நேரம் ஓய்வு என்றார். மற்றவர்களை பார்த்தார். எல்லோரும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் நின்றிருந்தார்கள். குருஜி தன் விரல்களால் ஒரு சிட்டிகை போட்டார். அனைவரும் அவரை பார்த்தனர். சொல்லுங்க குருஜி என்றார்கள் ஒரே குரலில். இப்ப இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், பின்னர் கிளம்பலாம் என்றார். எல்லோரும் தங்கள் தோளில் மாட்டியிருந்த தோல் பைகளை இறக்கி வைத்துவிட்டு அங்கங்கே அப்படியே உட்கார்ந்தார்கள். நான் நெடிதுயர்ந்து இருந்திருந்த மரங்களை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நீண்ட மரத்தின் கிளைகளில் அமர்ந்திருந்த 2 குரங்குகள் அடுத்த மரத்துக்கு தாவின. எனக்கு பசி சுத்தமாயில்லை. சிவஞானம் சாரும் மற்றவர்களும் ஏதோ தங்கள் தங்கள் பையில் இருந்து டின் உணவுகளை எடுத்து வெளியில் வைத்தார்கள். சசிதரன் எல்லோருடையதையும் எடுத்து கத்தியால் மூடியை திறந்து கொடுத்து கொண்டிருந்தார். நான் புவனேஸ்வரியை பார்த்தேன். உனக்கு பசிக்கவில்லையா? இல்ல, தூங்க வேண்டும் போல் இருக்கிறது. கண்களை சொக்கி இழுக்கிறது என்றாள். ஒரு மரத்தடியினை காட்டினார் குருஜி. அங்க போய் சாய்ந்து உட்கார்ந்து தூங்கு என்றார். புவனேஸ்வரி அந்த தடி மரத்தின் அடி அருகில் சென்று சாய்ந்து உட்கார்ந்தாள். குருஜி தன் இடுப்பில் கட்டியிருந்த சுருக்கு பையை எடுத்தார். அதில் சிறிய குளிகை போல கையில் எடுத்து எல்லோருக்கும் 1 என கொடுத்தார். அதை வாயில் போட்டதும் கரைந்தது. குருஜி மனம் தெளிவாகும் என்றார். திடீரென்று புத்துணர்ச்சி வந்தாற்போல தோன்றியது. உடலிலும் மனதிலும் ஒருவித புது தெம்பு பிறந்தது. ஜெர்மனிக்காரன் என்னையே குறு குறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனையே பார்த்தேன். அவன் மீது ஏனோ ஒரு சந்தேகம் எழுந்தது. என் மனம் தெளிவாயிருந்தது. அவனையே உற்று பார்த்தேன். அவன் வேறு புறம் தன் முகத்தினை திருப்பிக் கொண்டு டின்னிலிருந்து சிறு சில்வர் ஸ்பூனால் எடுத்து தின்று கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று கையில் இருந்த டின்னை கையில் இருந்து ஐயோ என்றபடியே வீசி எறிந்தார் ஜெர்மனிக்காரர். அவர் தூக்கி போட்ட டின்னிலிருந்து வெளிவந்து வேகமாய் ஓடி மறைந்தது அந்த சின்ன பாம்பு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.